மீனம் ராசிக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன். கலூர மீனில் நலூர மீன் என்று உங்களை சொல்வார்கள். எதையும் அலட்டிக் கொள்ளாமல் சமாளித்து கொண்டிருந்த உங்களுக்கு சில மாத காலங்களாகவே சனி ஈஸ்வரன் உங்களை துவட்டி எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களுடைய ராசி அதிபதி கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்று 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு சுக குறைச்சலை உண்டு பண்ணும். கட்டிய வீடை முடிக்க முடியாமல் தடுமாற வைக்கும். தாய்க்கு உடல்நிலை சரியாக இருக்காது. அதே நேரம் நீங்கள் செய்து வந்த தொழிலில் இருந்து வந்த உத்தியோகத்தில் பல குழப்பங்கள் ஏற்பட்டு அதை விட்டு விடுவோமா என்றெல்லாம் நினைக்கின்றோனும். ஆனால் அதிலிருந்து சில மாற்றங்கள் ஏற்படும். நல்ல மாற்றங்கள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி சுகாதிபதி 6ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதியுடன் இணைவது அவ்வளவு சிறப்பு இல்லை. புதாதித்யம் யோகம் என்றாலும் மறைந்த புதனுக்கு எந்த கல்வி நிரந்தர செல்வாக்கு இருந்தாலும் படிக்கின்ற மாணவ கண்மொழிக்கு வேண்டுமென்றால் ஏற்றமிகு அமைப்பாக இருக்கும். ஆனால் மற்ற பெரியவங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை. வாழ்க்கை துணைவருக்கு வாழ்க்கை துணைவிக்கு பல வைத்தியங்கள் வந்து செல்லும். நரம்பு சம்பந்தப்பட்டது, தோல் சம்பந்தப்பட்ட தொல்லைகள், இருதயம் சம்பந்தப்பட்ட பல தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்களுக்கும் மயக்கம் பித்தம் போன்ற தொல்லைகள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே வீடு கட்ட ஆரம்பித்திருந்தால் அதை மீண்டும் கொஞ்சம் சரிபார்க்கலாம். அடிக்கடி கருப்பர் கோவில்கள் ஐயனார் கோவில்களுக்கு அடிக்கடி சென்று வர வேண்டும். அடிக்கடி ஐயனார் கருப்பண சாமிகள் முனீஸ்வர சாமிகளை வழிபாடு செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். இத்தனை நாட்கள் நீங்கள் செல்லாமல் இருந்தாலும் இந்த மாதம் முனீஸ்வரன் கோயிலுக்கு சனிக்கிழமையிலேயோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையிலேயோ சென்று வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் மாறும். உங்களுக்கு உடலில் இருந்து வந்த ஓத்திரங்கள்லாம் மாறும். கண்டிப்பாக வெற்றி நடை போடுவதற்கான வாய்ப்புகளை இறைவன் கண்டிப்பாக தேடி கொடுப்பார். ஆகவே படிக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கு சில நேரம் டியூஷன் போனால் தான் சரியா வரும் என்று நினைப்பீர்கள். கண்டிப்பாக செல்லலாம். கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். படிக்கின்ற மாணவ கண்மணிகள் கவனம் செலுத்தினால் தாங்கள் வெற்றி நடை போடுவீர்கள். உங்கள் உடலுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கிறது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.